இப்போ நம்ம தியானித்து வருகிற அதே சத்தியம்தான். போர் அடிக்கலையா உங்களுக்கு? இதுவே பேசிகிட்டு இருக்கீங்களே. பைபிளில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது இல்லை? ஆசீர்வாதத்தை பற்றி பேசக்கூடாதா? இல்லை ஆசீர்வாதத்துக்கு வழியை சொல்லக்கூடாதா? இதே சொல்லிகிட்டு இருக்கீங்களே. எங்களுக்கே இதை கேட்டு கேட்டு அப்படியே இதாகி போச்சு அப்படின்னு சொல்லிடுவீங்களோ என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும், உங்களை திருப்திப்படுத்துறது என்னுடைய நோக்கம் கிடையாது. அவரை திருப்திப்படுத்துறது தான் என்னுடைய நோக்கம். ஆமேன். அவரை நான் திருப்திப்படுத்திட்டேன்னா அவர் உங்களை திருப்திப்படுத்திடுவார். அவரை சார்ந்து அவரை நம்பி இருக்கிறோம் நம்ம. இப்போ அவருடைய சத்தத்தை கேட்குற நேரம். ஆயத்தம் பாருங்க, வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுறவங்களுடைய குணங்களை நீங்கள் நான் பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாருன்னு நினைங்க. இவர் அங்கேருந்து இதே பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அதனால் இந்நாட்களில் நம்ம ஜெபிக்கிறவர்களுடைய குணங்கள் அல்லது குண லட்சணங்கள் அல்லது அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய பிஹேவியரில் எப்படி, அதுதான் ரொம்ப முக்கியம். சாட்சி தான் பேசுமே தவிர நம்முடைய ஜெபம் அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கட்டும். அவர் எப்படி இருக்கிறாங்க, அந்த அம்மா எப்படிப்பட்ட ஆள், அந்த சகோதரன் எப்படி, அதுதானே முக்கியம் நமக்கு. இதை தான் நான் ஒரு இன்ட்ரடக்ஷனாக டெய்லி பேசுவேன். நெகேமியா ஜெபிக்கிறவர் என்பதற்கு 1 அதிகாரம் 4 வசனம் டெய்லி நம்ம வாசித்துட்டே வரோம். அதனால் சப்ஜெக்டுக்குள்ளே வேகமாக போயிடுவோம். 2 அதிகாரம், நெகேமியாவின் புத்தகம் 2 அதிகாரம் 12 வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ராத்திரியிலே எழும்பி நகரத்தை சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. போதும், நான் ஏறிப்போன மிருகம் இல்லாமல் வேறு ஒருவருக்கும் என்னோடு கூட இல்லை. வசனம் சொல்லுகிறது, என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. அண்டர்லைன். என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கு அறிவிக்கவில்லை. நல்லா கவனிக்கணும். பைபிளை வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். அதாவது நல்ல கவனிங்க. ஏசப்பா என்ற ஒரு ஆசீர்வாதம் உள்ள தெய்வத்தை வச்சு நான் தொழிலில் முன்னேறிடுவேன், படிப்பில் முன்னேறிடுவேன், இல்லை சுகம் அடைஞ்சிருவேன், ஆசீர்வாதத்தை பெறுவேன்ற இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு அவரை விட்டுறக்கூடாது. சரியா? என்னை பொறுத்தவரையில் நாம் அவரோடு இருந்தாலே, அவர் நம்மோடு இருந்தாலே, உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். அப்படி தான் தேடி வருது. சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை தேடுவீர்களே ஆனால் கண்டடைவீர்கள். அப்போ அவரை நம்ம தேடிட்டாலே நன்மையும் கிருபையும் நம்ம தேடி வரும். எங்கே நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு வர்றியா? கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். அதுதான் வேதாகமத்தின்படி நான் உங்களுக்கு போதிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆகவே அதனால தான் நம்முடைய ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம், பலவீனம், போராட்டம், பலவிதமான காரியங்களுக்காக ஜெபித்தோம். இப்போது சத்தியம் நமக்கு அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு நேரம். இப்போ நீங்கள் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று நான் உங்களோடு கூட பேசும்போது இரவிலே எழும்பி ஜெபிக்கிறதை, நகரத்தை சோதனை செய்ததை பேசினேன். இன்றைக்கு மீண்டும் அதே வசனத்தை தியானிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ராத்திரியில் எழுந்து சோதனை செய்த நான், ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கு அறிவிக்கவில்லை. நான் ஏன் அந்த ராஜாவிடத்தில் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு வந்தேன்? எதற்காக வந்தேன்? என்ன நோக்கத்தோடு வந்தேன்? என்ன திட்டத்தோடு வந்தேன்? எந்த தீர்மானத்தோடு வந்தேன்? வசனம் சொல்கிறது, அவர் சொல்லுகிறார், நெகேமியா, நான் ஒருவருக்கு அறிவிக்கவில்லை. இதை எதை குறிக்கிறது? ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை குறிக்கிறது.
எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, யார் யார்கிட்ட எதை பேசணும், யார் யார்கிட்ட எதை பேசக்கூடாது, ஒருவர்கிட்ட பேசும்போது எப்படி அப்ரோச் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு அவசரம் இருக்குன்னு வைங்களேன், அது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு உங்களுக்கு அது தெரியும். அது நான் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அதை நான் பேசி வருவதற்கு விரும்பவில்லை. அது நமக்கு தெரியும். அது உலகத்துக்கு அடுத்த ஒரு காரியம் ஒருத்தரத்தில் ஆகணும்னா, ஒருத்தர் மூலமாக நடக்கணும்னா அவங்கக்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறது அது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்க, ஜெபிக்கிறோம் ஒரு நோக்கத்தோடு. உங்கள் வீட்டுக்காக ஜெபிக்கிறீங்க, சரியா? உங்கள் வீட்டில் ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறீங்க. சரி, ஒரு வீட்டை கட்டணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைய இந்த பர்டிகுலர் கோர்ஸில் சேர்க்கணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், சரியா? அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு வேதம் தான் ஆதாரம் இல்லையா? வேதம் தான் வெளிச்சம். வேதம் தான் நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வல்லமையான ஆயுதம். அப்போ இந்த இடத்துல அவர் வந்திருக்கிறார், ராத்திரி எழும்பி நகர சோதனை பண்ணுறாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எருசலேமுக்காக என் தேவன் என் மனதில் வைத்ததை, என் சிந்தையில் வைத்த அந்த தரிசனத்தை, அந்த பரம தரிசனத்தை நான் ஒருவருக்குமே அறிவிக்கவில்லை என்று அவர் சொல்லும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நல்லா கவனிக்கணும். ஒரு காரியத்தை, உங்கள் வீட்டில் நடக்கிற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தியிருப்பார் வைங்க. ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே ஜெபிக்க போகிறீங்க, அந்த இடத்துல ஒரு போராட்டம் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இதுக்காக நீங்கள் ஜெபிங்கன்னு. ஜெபம் பண்ணும்போது அந்த போராட்டத்துக்கு காரணம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நபர் என்று கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தியிருப்பார். ஆனால் டபார்னு போட்டு உடைச்சிடக்கூடாது. ஆமாம், வீடே ரெண்டாக போயிடும். அப்படி நிறைய வீடுகள் ரெண்டாக போயிருக்கு. அதுக்கு ஒரு தெய்வீக ஞானம் நமக்கு தேவை, தெய்வீக அறிவு தேவை. எப்படி அதை சொல்லணும், எப்படி சொல்லக்கூடாது, சொல்லணுமா சொல்லக்கூடாதா, அதுக்காக எப்படி ஜெபிக்கணும் என்கின்ற ஒரு முதிர்ச்சி இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறவங்களுக்கு வேணும். சிலர் பாருங்கள், கர்த்தர் அதை சொன்னார், இதை சொன்னார், அவங்க வீட்டில் அந்த பிரச்சனை இருக்குது. ஒரு இடத்துல ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க? ஜெபிக்கிறதுக்காக சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் உங்கள் இருதயத்தில் வச்சு ஜெபிச்சிடணும். உடனே உங்களுக்கு தெரியுமா, அவங்கள ஆமாம் நல்லா தெரியுமே, அவங்க வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குதான், அவங்க பையனுக்கு இந்த போராட்டம் இருக்குதான், அவங்க என்கிட்ட ஜெபிக்க சொன்னாங்களா, நான் ஜெபிச்சேன்னா கர்த்தர் இதெல்லாம் வெளிப்படுத்தினாரா, உடனே சொல்லிட்டானே. ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. முதிர்ச்சி இல்லாத கிறிஸ்தவர்கள். ரொம்ப நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த ஜனங்கள், விசுவாசிகள் இன்னசென்ட்டாக உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துவீங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துதல் இருக்கட்டும், ஊரெல்லாம் தெரியப்படுத்தி நான் சொன்னேன் நான் ப்ராஃபஸி சொன்னேன், அது வேணால் கேட்டு பாருங்கள். இதுவே சொல்லிக்கிட்டு நிறைய கூட்டம் அலைகிறது. அதனால் நான் பாரத்தோடு சொல்கிறேன், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் வெளிப்படுத்த வேண்டியதை வெளிப்படுத்தணும். அவர் என்ன சொல்லுகிறார்? எருசலேமுக்கு செய்யும்படி தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் சொல்லவில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மரியாள் இடத்துல போய் தேவதூதன் பேசுகிறார். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 2 verse 19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். அவ்வளவுதான். மரியாளோ தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ஆண்டவரே இப்படின்னா எப்படிப்பா, எப்படி அப்படி சொல்லி அவ சிந்திக்கிறாளே தவிர, மனதில் இருதயத்தில் வைத்திருக்கிறாரை தவிர, ஊராரெல்லாம் ஓடி ஓடி ரட்சகரா இயேசு பிறக்க போகிறாராம், நடக்க போதான், அப்படியா இப்படியான்னு ஒன்றும் சொல்லலை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை சொல்லும்போது உங்களுக்கு யோசேப்பு நினைவுக்கு வரணும். 17 வயசு இல்லை, ஒரு ஒரு இளம் வாலிபன், அவனுக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார் இல்லையா? 37ஆம் அதிகாரம் ஆதி ஆகமத்தில் அந்த சொப்பனத்தின் விவரத்தை அவன் சொல்லாமல் இருந்தானா அவன் சகோதரர் பகைச்சிருக்க மாட்டாங்க. அவன் உடனே எப்படா விடியும் அப்படின்னு அவன் விடியாமல் எழும்பி நின்று, இவங்க எல்லாருடைய அறிக்கட்டுகள் தாழ கிடக்குது, ஏன் அறிக்கட்டு தான் நிமிர்ந்து நிற்குதுன்னா அன்னைக்கு பிடிச்சிது அவனுக்கு பிரச்சனை. இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை,
சில நேரங்களில் பொறாமையின் ஆவிகள் கிரியை செய்கிறது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆவிக்குரிய மண்டலம் என்பது சாதாரண விளையாட்டு காரியம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு செய்ததை கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்ட்டு போயிட்டே இருங்க. அதை விவரமாக சொல்ல வேண்டிய இடங்களில் சொன்னால் தான் அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. அதனால் சொல்ல வேண்டிய நபர் முக்கியம், சொல்ல வேண்டிய இடம் முக்கியம், அதுக்கு தேவனுடைய பெர்மிஷன் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த நாட்களில் எரிச்சலின் ஆவி, பொறாமையின் ஆவி குடும்பங்களில் பயங்கரமாய் கிரியை செய்கிறது. அப்போ இந்த நாட்களில் நம்ம பாரத்தோடு தேவனை நோக்கி நம்ம மன்றாடி, ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஒரு பக்கம், ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்லணும், சொல்ல வேண்டியதை சொல்லணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்களுடைய மனைவி ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லேடியாக இருந்தால், உங்கள் கணவர் நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அங்கேயும் சொல்லாமல் கொள்ளாமல் பிரதர் சொல்லியிருக்கிறாரு, எல்லாத்தையும் சொல்லாதன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி ஒய்ஃப்கிட்ட சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு சுற்றிட்டு தெரியாதீங்க, என் பேரில் பழியை போட்டுட்டேன். புரியுதா உங்களுக்கு? அதனால் பாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வாருங்கள். 2ஆம் நெகேமியா 2:16 நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும். 2ஆம் அதிகாரம் நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16 நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதராகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளாகிலும் வேலை செய்கிற மற்றவர்களாகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறவர். கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாரியாக இருக்கட்டும், யூதராக இருக்கட்டும், ஆசாரியர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், ஒருத்தருக்கும் நான் இந்த பரம திட்டத்தை, ஆமாம், நிந்தையை நீக்க போகிற காரியத்தை, சரியா, அலங்கம் சுட்டரிக்கப்பட்டு நிலைக்கால்கள் எல்லாம் அக்கினியால் இறையாக்கப்பட்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இதை நான் செய்ய வந்திருக்கிறேன் என்று அதிகாரிகளுக்கு சொல்லவில்லை, பெரியவர்களுக்கு சொல்லவில்லை, யூதர்களுக்கு சொல்லவில்லை என்று அந்த 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றும் அறிவிக்கவில்லை, ஒன்றும் அறிவிக்கவில்லை. இந்த நாட்களில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நல்லா கவனிங்க, தேவன் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவார். உங்கள் பிள்ளைகளை குறித்து ஊரெல்லாம் டமர் அடிச்சுட்டு வராதிங்க, புரியுதா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை இருதயத்தில் வைத்து தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமென். உங்கள் எதிர்காலத்தில் தேவன் செய்ய போகிற காரியம், உங்கள் குடும்பங்களுக்கு தேவன் செய்ய போகிற காரியம், உங்கள் உள்ளத்தில் வரக்கூடிய அந்த வெளிப்பாடுகளோ அந்த உள் உணர்விலோ தேவன் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை உங்களுடைய ஜெப டைரின்னு வச்சுருப்பீங்கல்ல, நோட்டில் அந்த தேதியை போட்டு அந்த நேரத்தை போட்டு ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை என்ன சொன்னாரோ அதை அப்படியே எழுதிட்டு, எஸ்அப்பா இன்றைக்கு நீங்கள் இதை சொல்லியிருக்கிறீங்க, நிச்சயமாக நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. அல்லது நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது உங்கள் பிரச்சனை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், பொருளாதார பிரச்சனை, அது எல்லாருக்குமே வரும். அந்த பொருளாதார பிரச்சனை குறித்து யோசித்து ஜெபிக்கும் போது அந்த வேதத்திலேருந்து ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஃபேவராக ஆண்டவர் உங்களோடு பேசுவது போல இருந்தால், அந்த வாக்குத்தத்தத்துக்கு பக்கத்தில் ஏசப்பா என் தேவையை நீ சந்திக்க போகிறீர், இன்றைக்கு என்னோடு கூட பேசினீரப்பா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எழுதி வைங்க. நான் எழுதி வைப்பேன். அப்படி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை அது நடக்கிற வரைக்கும் வெளியே சொல்ல வேண்டாம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. எல்லாரையும் நம்பிடாதீங்க, எல்லாரும் போல இருக்க மாட்டாங்க, சரியா? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம சொல்லும்போது நல்லா தலையாட்டிட்டு கேட்பாங்க, சோத்திரம் ஆமேன்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது 2ஆ 3ஆ போய் வெளியே பேசும்போது நம்முடைய குடும்பங்களில் வேதனை பெருகுகிறது. அதனால் அதே போல் வீட்டில் சில பிரச்சனைகளை குறித்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இடையே, உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு இடையே சில வேதனையான காரியங்கள் இருக்கும்போது அதை எல்லார்கிட்டையும் சொல்லி தெரியாதீங்க. நாளைக்கு நீங்கள் சமாதானத்தோடு போகும்போது அதை அவங்க பார்க்கும்போது அந்த பழைய கதையே யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்களே வெளியே சொல்லி கேவலப்படுத்திடக்கூடாது. இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். இயேசுவின் நாமத்தினால இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் இந்த காரியத்துக்காக. இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் ஒருமனப்பட்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எனக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குற காரியம், ஆண்டவரே நீங்கள் எனக்கு உணர்த்தின காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள்,
அல்லது வீட்டுக்குள்ளே நடக்க போகிற ஒரு நல்ல சம்பவம், அதை உடனே படக்குன்னு உடனே ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி அதில் ஃபோன் போட்டு சொல்லி நான் அப்படியே அதை பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால கை கேட்டினது வாய் கேட்டாமல் போகிறது. எரிச்சலின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், தடை பண்ணுகிற ஆவிகள், அதற்கு விரோதமாக கலகம் ஊட்டுகிற, கலகம் பண்ணுகிற ஆவிகள். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கலகம் பண்ணுகிற ஆவிகள் இன்றைக்கும் விசுவாசிகளையும் ஊழியர்களையும் வேதனைப்படுத்துகிற காரியங்கள். ஆமேன். மனதில் வைத்து ஜெபிக்கணும், இருதயத்தில் வைத்து ஜெபிக்கணும். ஆமேன். இயேசுவே, கைகளை உயர்த்தி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஐயா. ஆமாண்டவரை, ஒருவருக்கு அறிவிக்கவில்லை. எருசலேமில் நீர் செய்ய போக வேண்டிய காரியங்களை அதிகாரியா இருந்தாலும் சரி, ஆசாரியர்களா இருந்தாலும், யூதர்களா இருந்தாலும், பெரியவர்களா இருந்தாலும் ஒருவருக்கு நான் அறிவிக்கவில்லை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீர் செய்கிற முடிக்கிற வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் அதை ஒருவருக்கு வெளியெல்லாம் சொல்லாம, ஏனென்றால் பலவிதமான போராட்டங்களை பிசாசு தூண்டி காரியங்களை கெடுத்து விடுகிற ஒரு காலம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, தெய்வீக ஞானத்தை கொடுங்க. ஆமா, இதை குறித்து சரியான வெளிப்படுத்துதலை நெகேமியாவுக்கு கொடுத்தீங்களே, ஜெபிக்கிற நெகேமியா. இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல ஆண்டவரே, அது அவருடைய கேரக்டராக இருக்கிறது. அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஜெபிச்சுட்டாங்க. இனிமேல் ஞானத்தோடு நடக்க போறாங்க. நாங்க எல்லாரும் உம்முடைய கிருபையினால் நடக்க போகிறோம். கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோமா? தேங்க்யூ லார்ட். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பு. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பு. என் காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட போட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பு. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பு. வலப்பக்கத்தின் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தின் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பு. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பு. அடுத்தது ஜெபிக்கிறவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எருசலேம் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று கர்த்தருடைய ஜனத்தோடு இவர் பேசுகிறார். நல்லா கவனிக்கணும். ஜெபிக்கிறவனுடைய சுவாபம் மிக முக்கியமான ஒரு சுவாபம். அவங்களுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்க எப்போவுமே நெகட்டிவாக பேச மாட்டாங்க. அவங்க எப்போவுமே நெகட்டிவாக பேச மாட்டாங்க. அது அவ்வளோதான், இனி ஒன்றும் முடியாது, என்ன நான் நினைக்கல,
கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் என்ன பாருங்க, அங்கே அதிகாரிகிட்டெல்லாம் ஒன்றும் பேசலை. சொல்ல வேண்டிய ஆட்களுக்கு சொல்லுகிறார், பேச வேண்டிய ஆட்களோடு பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் என்றால், எருசலேம் பாழாய் கிடக்கிறது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டடிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையை பார்க்கிறீர்களே. சிறுமையிலும் வேதனையிலும் நிந்தைக்குள்ளும் அவமானத்துக்குள்ளும் சிக்கியிருக்கிற தேவ ஜனத்தை அவர் உற்சாகப்படுத்துகிறத பாருங்க. அவர் சொல்லுகிறார், நாம் இனி நிந்தைக்குள் இராதபடி. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு தான் பேசுறாரு. இனி நிந்தைக்குள்ளே நீங்கள் இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஏதோ ஒரு நிந்தை கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் இருதயத்தை பிளக்கிறது போல இருக்கிறது. தாவீது சொல்றார் இல்லையா, நிந்தை என் இருதயத்தையே பிளக்கிறது. நிந்தை இருக்க, நிந்தை அது ரொம்ப ரொம்ப வேதனை. நிந்திக்கிறது, இப்படிப்பட்டவன் தானே. நீங்கள் கர்த்தருக்குள்ளே வந்திருப்பீங்க, ஆனால் உங்கள் பழைய ஸ்டோரிஸை, பழைய காரியங்களை சொல்லி 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 அதை வச்சே சிலர் ஒரு டீமாக உட்காந்து பேசிட்டு கிடப்பாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த நிந்தை, இந்த அவமானம், இந்த பழி சொற்கள் இல்லை, இந்த மாதிரி காரியங்களில் சிக்கியிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக கர்த்தர் பேசுகிற காரியம் என்னென்னா, அவர் சொல்லுகிறார், நாம் இனி, அந்த இனிங்கிற இடத்துல அப்படி ஒரு ரவுண்டு போட்டுவங்க, இனி நிந்தைக்குள்ளாக இராதபடி எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம், வாருங்கள். இவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க, இந்த இவ்வளோ பெரிய அலங்கம் இடிஞ்சு தவந்து போய் கிடக்குது, நம்ம அக்னியால் சுட்டடிக்கப்பட்டு கிடக்கிறது, நாங்கள் சிறை இருப்பில் கொஞ்சம் பேர் மீந்து கிடக்கிறோம். அந்த வசனம் அப்படிதான் அந்த 1ஆம் அதிகாரத்தில் சிறை இருப்பில் மீந்து இருக்கிறவர்கள், சிறை இருப்பில் கொஞ்சம்தான் அவங்களும் நிந்தையும் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா, தீங்கை அனுபவிக்கிறாங்க. தீங்கு, இந்த நிந்தையும் தீங்கையும் அனுபவிக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, நாம் எருசலேம் அலங்கத்தை கட்டுவோம், வாருங்கள் அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணுகிறார். என்கரேஜிங் ஸ்பிரிட் ஜெபிக்கிறவங்களுக்குள்ள தங்களை அறியாமல் இருக்கும். அப்போ எனக்கு அப்படி இல்லையே, நான் ஜெபம் பண்ணுறேனே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இப்போ எழும்புறதா இருந்தால், உங்கள் ஜெபம் என்ன ஆசீர்வாதையும், என் பிள்ளை ஆசீர்வாதையும், தொழில் ஆசீர்வாதையும், இதுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு இப்படியே சுற்றிக்கிட்டு வருவீங்க. பரிசுத்தமுள்ள பிதாவேன்னு ஆரம்பித்து அப்படியே பார்த்தீங்கன்னா, என்ன ஆசீர்வதிங்க, மனைவி ஆசீர்வதிங்க, பையன் ஆசீர்வதிங்க, பையனுக்கு பிறந்த பேரப்பிள்ளை ஆசீர்வதிங்க, திரும்ப ரிட்டர்ன் அப்படியே சுற்றிக்கிட்டு வருவீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது புரியாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாரத்தோடு சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், தேவன் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். நான் உங்களை ஏதோ உற்சாகப்படுத்தி உங்களை சும்மா ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது. இத்தனை நாட்கள் என்னென்ன நிந்தை, எந்தெந்த தீங்கு உங்களை பின்தொடர்ந்ததோ, இனி தீங்கும் நிந்தையும் உங்களை பின்தொடராதபடிக்கு, ஆமென். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா, வாங்க எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம். அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, நம்ம கட்டுவோம். உற்சாகப்படுத்துகிற ஒரு ஆவி, ஆமென். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்துக்காக, மனுஷருக்காக, கர்த்தருக்காக, தேசத்துக்காக, பட்டணங்களுக்காக, உலக மனிதர்களுக்காக அப்படி பரந்த மனதோடு திறப்பில் நின்று ஜெபிக்கிறவங்க வாயில நெகட்டிவான வார்த்தையே வராது. கர்த்தர் நடத்துவார், ஆமென். கர்த்தருக்கு தெரியாமல் ஒன்று நடக்காது. ஆண்டவர் கையில் நீ உன்னை ஒப்பு கொடுத்துரு, எல்லா ரிப்போர்ட்டையும் கர்த்தர் தலைக்கீழே மாட்டிடுவார். அவர் பெரியவர், அவரை சார்ந்து கொள்ளுங்க அப்படின்னு நம்முடைய ஆவியை உற்சாகப்படுத்துகிற நபர்கள் யாராக இருப்பானுங்கன்னா, திறப்பில் நின்று ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணும் இல்லை, உற்சாகப்படுத்தணும்ல, பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும். சோர்ந்து போகாத, கர்த்தர் நடத்துவார். ஊழியர்களை பார்த்து சரி இருக்கட்டும், போகிறோம், நடந்து போச்சு, இனி அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆமாம், இந்த தோல்வி வந்துருச்சு, அல்லது ஒரு ஆக்சிடெண்ட் வந்துட்டா பரவாயில்ல, போயிட்டு போது இம்மட்டுமாய் நடத்தினாரே, சரி வீட்டில் ஒரு இழப்பு வந்துட்டா, சரி கர்த்தர் நடத்துவார். கர்த்தரே உனக்கு தகப்பனாக இருப்பார். கர்த்தரே உனக்கு புருஷனா, உன்னுடைய கணவனா, உன் வீட்டுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேற்றும் போது பாருங்க, அந்த தேற்றுதல் அவர்களுக்குள்ளே உற்சாகமான ஆவியை கொண்டு வரும். ஆமேன். உற்சாகமான ஆவியை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். கையை உயர்த்தி
இயேசுவின் நாமத்தினால ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆமாம், நான் நொந்து போய் கிடக்கிறேன், நிந்தைக்குள்ளே இருக்கிறேன், தீங்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். எங்கள் சொந்தக்காரங்களால் நிந்த, ஃப்ரெண்ட்ஸ்னால நிந்த, புருஷனால் எனக்கு ரொம்ப நிந்த, அவமானம், பிள்ளைகளால் நிந்த, ஆமாம், தொழிலெல்லாம் முடங்கி போய் கிடக்கிறது நிந்த, ஊழியக்காரங்கள் என்ன போல ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறேன், சில விசுவாசிகளால் எனக்கு நிந்த, சில ஊழியக்காரர்களாகவே எனக்கு நிந்த, வேதனை வீணான அவச்சொல்களை கேட்டுக்கிட்டு நான் ரொம்ப நொடிஞ்சு போய் கிடக்கிறேன். ஆனாலும் இதை டிவி ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அல்லது இல்லாட்டால் இந்த செல்ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு நான் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது போல் உங்களுக்கு ஜெபமே ஓட மாட்டேங்குது. இவ்வளோ காலம் இந்த நிந்தைக்குள்ளே சிக்கி இருக்கிறேனப்பா, இந்த நிந்தையை ஒரு விந்தையாக மாற்ற முடியுமே. ஆமாப்பா, நிந்தை புரட்டப்பட்ட இடத்துக்கு பேரு கில்கால் அப்படின்னு யோசுவா காலத்தில் பெயர் வச்சாங்களாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் நிந்தை புரட்டப்படும், உங்கள் நிந்தை புரட்டப்படும். பிள்ளைகளால் வந்த நிந்தை புரட்டப்படும், சொந்தக்காரங்களால் வந்த நிந்தை புரட்டப்படும். இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்துருங்க, அப்படியே விசுவாசத்தோடு ஒப்பு கொடுங்க. நிந்தை புரட்டப்படுகிற காலங்கள் இது. நீ நினைக்காதீங்க காபா ரோமா ஹாந்தலே தோ ரோகோ சோகோல் மேராதராலஹா, இயேசு என்ற நாமத்தினால. ஆமாப்பா, என்னை கேவலமாய் பேசினவர்களுக்கு முன்பாக நான் விசுவாசிக்கிறேன். என் நிந்தையை நீங்க மாற்றி போடுவீங்க ஆண்டவரே. தருத்தரம் என்ற நிந்தை, முன்னேற முடியாத ஒரு நிந்தை, வீட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு அலைந்து கொண்டிருக்கிற இதுவே ஒரு வேதனையா இருக்குப்பா. ஆமாப்பா, தோத்துறோம். நான் ஒரு பக்கம், என் கணவர் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கமா அப்படி கிடக்கிறோமே. ஒரு செட்டில் பண்ண போறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஆமென். அன்றைக்கு நெகேமியா ஒரு மனிதன் போய் ஆமென் நிந்தையிலும் தீங்கிலும் ஆமென் சிறையிருப்பிலும் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை ஊக்குவிக்கிறதற்கு தேவன் அனுப்பினாரே. யார் யார் இந்த சத்தம் உங்கள் காதிலே தொனித்துக் கொண்டிருக்கிறதோ, உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் தம்முடைய தூதனை அல்லவா அனுப்பி இருக்கிறார். ராகுலாமா ராதாலாமா தாலாமா ஆவியில நிரம்பி, எஸ் லார்ட், ஐ பிலீவ், ஹalleluya. என் சிறையிருப்பு மாற போகிறது, என் சிறையிருப்பு மாறத்தான் போகிறது, என் கட்டுகள் அறுக்கப்படத்தான் போகிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரத்தான் போகிறது. என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. வாய் தர சொல்லுங்க, என் நம்பிக்கை. உபவாச ஜெபத்தில் அறிக்கை பண்ணுங்க, என் நம்பிக்கை வீண் போகாது. நான் நம்புகிறது உம்மால வரும், நான் நம்புகிறது உம்மால வரும். ஆமென், ஆமென். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் கதறி ஜெபிக்கிறாங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறாங்க. ஹalleluya. ஒரு ஜெப ஆவி உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குகிறதுனால அந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகள், எதிர் வல்லமைகள், மரிக்க போக வேண்டிய ஆட்களை தூக்கி எடுத்த தேவனுடைய கரம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா சோர்வுகள், அசதிகளை தேவன் வெளியே கொண்டு வரும்படி நான் அதட்டி ஜெபிக்கிறேன். தூதர்களுக்கு நான் கட்டளை இடுகிறேன் அப்பா. அது எத்தனை 1000 கிலோமீட்டரா இருக்கலாம், பரவாயில்ல. இந்த நிமிஷத்தில் நம்முடைய தூதர்கள் போவார்களாக. அன்றைக்கு எசேக்கியாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் வானத்தை நோக்கி அபயமிட்ட போது ஒரே ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை மடங்கடித்தது உண்மையானால், டெலிவிஷன்ல, யூடியூப்ல, பேஸ்புக்ல எப்படியெல்லாம் உடைய பிள்ளைகள் எங்களோடு இணைந்திருக்கிறார்களோ, அவர்கள் வீடுகளுக்குள்ளே தேவ தூதனுடைய வல்லமை கிரியை உண்டாவதாக. பிசாசுகள் அலறட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எரிச்சலின் ஆவிகள் அப்படியே அக்கினியினாலே சுட்டரிக்கப்படட்டும் ஐயா. இந்த ஜெபத்தை கேட்டதற்காக கரந்தட்டி தோத்திரம் பண்ணி பாடுவோம். கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே.
உந்தன் உயிர் எழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் எழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. ஆமென். 2ஆம் அதிகாரம் வேகமாக நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் கேட்டா 18ஆம் வசனம் சொல்லுகிறது. verse 18. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அவர்களுக்கு அறிவித்தேன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நீங்க அப்படியே சொல்லுங்க. அவர்களுக்கு அறிவித்தேன், அவர்களுக்கு அறிவித்தேன். சொல்ல வேண்டிய ஆட்கள்கிட்ட தான் சொல்லணும். எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க. எனக்காய் ஜெபம் பண்ணுங்க, எனக்காய் ஜெபம் பண்ணுங்க, எனக்காய் ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் இப்படி பிரச்சனை, உங்களுக்கு தெரியுமா என் புருஷன் அடிக்கிறான், உங்களுக்கு தெரியுமா என் பிள்ளைகள் சரியில்லை, உங்களுக்கு தெரியுமா பயங்கரமான போகிறேன், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா. அதாவது ஒருத்தர் ஒரு தேசத்துலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பயங்கரமாக பிரச்சனை, அது என் ஒய்ஃபுக்கு சொல்லலை, என் பையனுக்கு சொல்லலை, உங்களுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அரை மணி நேரம் கழித்து அவங்க ஒய்ஃபு ஃபோன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமாண்ணா, தெரியாதேன்னு, என் புருஷனுக்கும் தெரியாது, என் பையனுக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் சொல்கிறேன் பிரதர், ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. அப்படியா சார் ஜெபம். ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்க பையன் ஃபோன் பண்ணான். அங்கிள் உங்களுக்கு தெரியுமா அங்கிள், என்னப்பா நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது அங்கிள், உங்களுக்கு தான் அங்கிள் சொல்கிறேன் நான். அப்படி இப்படின்னு நான் என்னத்தை சொல்கிறது. இப்படி இன்னைக்கு இருக்குது ஒரு குரூப்பு. உங்களுக்கு தெரியுமா ஒன்று, உங்களுக்கு தெரியுமா ஒன்று, உங்களுக்கு தெரியுமா ஒன்று, உங்களுக்கு தெரியுமா ஒன்று, என்னத்தை தெரியுமா ஒன்று. போகிற வரவங்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு அலையாதீங்க. நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறிட்டீங்கன்னா நீங்கள் முழங்கால் போடுங்க. ஒன்று தெரியுமா, எனக்கா வேண்டிக்கோங்க, எனக்கா வேண்டிக்கோங்க. நானும் கேத்தலிக் ஃபாதரா, புரியுதா உங்களுக்கு? இதுக்கு மேலே என்னத்தை பேச சொல்கிறீங்க? கர்த்தருக்கு தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. இப்போ நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க, உங்கள் ஜெபத்தில் ஒரு 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 மெச்சூரிட்டி வரட்டும், சரியா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபத்தை கேட்பார் பாருங்க. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்களா பிரதர்? நாங்கள் உங்களோட சேர்ந்து கரங்கோத்து நிற்போம். ஆனால் என்னுடைய பாலிசி என்னென்னா, என்னுடைய தரிசனம் என்னென்னா, என்னுடைய நோக்கம் என்னென்னா, கர்த்தருடைய ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய விஷன் என்னன்னா, நீங்கள் ஒரு ஜெப வீராங்கனையாய் தேசத்தில் எழும்பி ஒரு தெபோராளை போல எழும்பணும். அதான் ரொம்ப முக்கியம். சகோதரர்களுக்கு சொல்கிறேன். அதனால் என்னால் முடியாது, எனக்கு ரொம்ப அந்த மாதிரிலாம் என்கிட்ட கிடையாது. அப்படிலாம் நீங்கள் உங்களை நீங்கள் தாழ்த்தாதீங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார் பாருங்க. அது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்கள், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்கள். இங்கே சொல்கிறாரு பாருங்க, தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும், ராஜா சொன்ன வார்த்தையெல்லாம் அவருக்கு ராஜா சொன்ன, அவர் புறப்படும் போது ராஜா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வேற யாருக்கிட்டையும் அவர் சொல்லவில்லை, தம்முடைய ஜனங்களோடு ஷேர் பண்ணுறாரு பாருங்க. இதுதான் ஜெபிக்கிறவங்களுடைய குவாலிட்டி. அப்படி சொல்லிட்டு கர்த்தர் இப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அடுத்த வசனம் வேகமாக. ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷுமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி, இதை இன்ட்ரெஸ்டிங்கா பாருங்க, இந்த இன்ட்ரெஸ்டிங்கா பாருங்க, எங்களை பரியாசம் பண்ணி, எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம், நீங்கள் செய்கிற காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போறீங்களோ? பாத்தீங்களா? நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, நீங்கள் ஒரு நல்ல காரியம் எதையாகிலும், வீட்டில் இருக்கிற நல்ல காரியமாக இருக்கட்டும், ஊழியங்களில் ஒரு நல்ல காரியமாக இருக்கட்டும், ஒரு ஆத்துமாதாய பணியாக இருக்கட்டும், அல்லது மற்ற சோஷியல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், யாக மொத்தம் ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு முதல் எதிராளி சாத்தான் தான். புரியுதா உங்களுக்கு? சாத்தான் வந்துடுவான். கர்த்தருக்காக நீங்கள் எதையா ஒன்று செய்ய போகிறீங்க, அங்கே கட்டாயம் வந்துடுவான். வேற ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கூடி ஜெபிக்கலாமா அப்படின்றீங்க, அதுக்குள்ளே அங்கே சாத்தான் வந்துடுவான். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அது அவனுக்கு பிடிக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது, இந்த சன்பல்லாத்து, தொபியா, இந்த மாதிரி ஆட்கள் இதை கேட்ட போது 1 பரியாசம் பண்ணுறாங்க, 2 நிந்திக்கிறாங்க,
மூணாவது, இந்த காரியம் என்ன நீ பண்ணுறது என்னப்பா? ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறியா? ஆமாம், இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணுறியா? தேசத்தில் நீ ஒரு தனி ஏக்கத்தை உண்டாக்குறியா? அரசாங்கத்துக்கு விரோதமாக நீ செயல்படுறியா? அப்படி இப்படிலாம் பயங்கரமான தேசப்பட்டு இருக்கிற மாதிரி பேசுவாங்க. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து பாரத்தோடு ஒன்று சொல்கிறேன், பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் என்றைக்கு ஜெபம் என்ற ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்களோ, உடனே சாத்தான் பரியாசமும் நிந்தையும் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மளை ஆஃப் பண்ணுறதுக்கு தான் அவன் முயற்சி பண்ணுவான். அதனால தான் பாடுறியா பாட விடு, ஆடுறியா ஆட விடு, எல்லாத்தையும் அவன் விட்டுருவான். ஆனால் ஜெபிப்போமா, அதுவும் மிட் நைட் ப்ரேயர் பண்ணுவோமா அப்படின்னா அவனுக்கு ஒரு மாதிரி வந்துடும், அதான் பண்ணிடுவான். இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவன் தந்திரத்தை ரொம்ப ஈஸியாக நீங்கள் மேற்கொள்ள முடியும். சரியா? இப்போ பாருங்க, 18 ரொம்ப நன்றாய், வாருங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொன்ன போது அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இது எல்லாருமே சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது இந்த எரிச்சலின் ஆவி, பொறாமையின் ஆவி, பரியாசம் என்ற ஆவி அங்கே உடனே வருது. பார்த்தீங்களா? இதைத்தான் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். ஜெபிக்கிற எனக்கு தானே பிரதர் போராட்டம், ஏசப்பாவை நம்பி இருக்கிற எங்களுக்கு தானேப்பா இந்த ஆண்டவரே சார்ந்து உண்மையாக இருக்கணும் சொல்லி கடைசியில் எனக்கு தானே இது பயங்கரமான ஒரு பயங்கர சோதனை, நெருக்கம், வேதனைலாம் வருது. அது வரும் போகும். ஆனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் உங்களுக்கு அதான் சொல்கிறேன், போராட்டம் வரையா தோல்வி வராது. கையை வைத்து ஆமைன்னு சொல்லுங்க. இத்தனையோ வருஷம் ஆச்சு பிரதர், நான் ஒன்று சொல்கிறேன், நீண்ட காலமாய் பாழாய் கிடந்த உங்கள் ஸ்தலங்களை கர்த்தர் கட்டும்படி இந்த நாட்களில் அவர் கிரியை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் இப்போ போராடி இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னால கேட்க வேண்டிய வசனம் அடுத்த வசனம் 20ஆம் வசனம் வாசியுங்கள். அதற்கு நான் மறுமொழி. இவன் எல்லாம் எரிச்சலின் ஆவி, அந்த 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 பரியாசம் பண்ணுற ஆவி, நிந்திக்கிற ஆவி, நீ அரசாங்கத்துக்கு விரோதமாக ராஜாவுக்கு விரோதமாக நீ ஒரு பெரிய ஒரு டீமை ஏற்படுத்துறியா அப்படின்னு சொல்லுகிற அந்த ஆட்களோடு அவர் என்ன பேசுறாரு பாருங்க, வாசிங்க. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். என் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். the word of faith, விசுவாச வார்த்தை. சாத்தானை சம்மட்டினால அடிக்க கூடிய ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? விசுவாச வார்த்தை. அவர் சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். அதான் ஒரு மனப்பாட்டின் நான், நெகேமியாகிய நான், தரிசனம் பெற்ற நான், அப்போஸ்தலனாகிய நான், பிஷப் ஆகிய நான், இவாஞ்சலிஸ்ட் ஆகிய நான், அதெல்லாம் கிடையாது. அவர் சொல்ற வார்த்தை, அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் பன்மையில பேசுகிறார். ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு பேசுகிறார். அவர் அந்த இடத்துல ஒரு மனப்பாட்டின் ஆவி இருக்கிறது. எழுந்து கட்டுவோம். அப்புறம் உங்களுக்கென்றால் வாசிங்க. உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை. உங்களுக்கு எருசலேமில் ஷேரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை. உங்கள் பேர் விளங்குறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லப்பா, நீ போயிட்டு வா ராஜா அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தைரியம் யாருக்கே வரும்? இந்த கடைசி காலத்துல ஜெபிக்கிறவனுக்கு தான் தைரியம் வரும். ஜெபிக்கிற முதுகெலும்பு இல்லாத கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சில ஊழியக்காரர்கள் இருக்காங்க. மேடையில் 4 சவருக்குள்ள மைக்கு முன்னால் ஆய் ஊய் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் ஆமாம் சரி, ஆமாம் சரி. நான் பாரத்தோடு இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரிச்சலாவி வருவான், சன்பலாத்து வருவான், தொபியா வருவான். அவன் வந்தால் தான் நம்முடைய ஜெப வாழ்க்கை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், விசுவாச வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இடத்துல 20ஆம் வசனத்தை வைத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிற காரியம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை, எதிர்ப்பின் நேரத்திலும் விசுவாச வார்த்தையை பேசுகிறவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். எதிர்ப்பின் நேரத்தில் எல்லாமே அப்செட்டாக இருக்குது, எல்லாமே ஒன்றுமே இல்லை, ஒரு வாய்ப்பு இல்லை, அதாவது 99.9% ஹோப்பே இல்லைன்றாங்கல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லணும், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்கும். இனி அவள் வயசாகி போயிட்டு என் லைஃப்பில் என்ன ஆக போதோ தெரியலையே, அந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிற உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கு கர்த்தருடைய வார்த்தை, என் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எப்போ சொல்லணும்? சன்பலாத்து தொபியா
அவருடைய பரியாசம் பண்ணி நிந்தித்து நீங்கள் செய்கிற காரியம்லாம் சரியாக இருக்கா, நீ தேசத்துக்கு விரோதமாக பண்ணிக்கிட்டு இருக்க, ராஜாவுக்கு விரோதமாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசுகிற நேரத்தில் அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். அவருடைய ஊழியர்களாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு எழுந்து கட்டுவோம். உனக்கோ என்றால் எருசலேமில் பங்கும் கிடையாது, பாத்தியம் கிடையாது. உன் பேர் விளங்குறதுக்கு எருசலேமுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை. ஆமென். எருசலேமுக்கும் தொபியாவுக்கும் எருசலேமுக்கும் அந்த இடத்துல சன்பலாத்துக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை சம்பந்தம் கிடையாது. எருசலேம் மகாராஜாவின் நகரம், எருசலேம் பரிசுத்த நகரம், எருசலேம் தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம். சொல்லுங்க, கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எருசலேம், என் வீடு ஒரு எருசலேம். ஆமென். என் வீட்டில் எப்போதும் துதியின் சத்தம், ஆராதனையின் சத்தம். என் வீட்டுக்குள்ள இந்த தொபியாவின் ஆவிக்கும், ஆமென், என் வீட்டுக்குள்ள இந்த சன்பலாத்தின் ஆவிக்கும், குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிக்கும், குறை சொல்லுகிற ஆவிக்கும், அசுத்தத்துக்கும் என் வீட்டில் இடம் கிடையாது. அப்படி ஏதாவது இருந்தா அப்படியே வைராக்கியமா நீங்க கெட் அவுட்னு சொல்லிருங்க. மிச்சத்தை கர்த்தர் பார்த்துக்குவார். கையை உயர்த்தி சொல்லி, இயேசுவின் நாமத்தினால சன்பலாத்தின் ஆவியே, வாய்த்தர சொல்லுங்க, சன்பலாத்தின் ஆவியே, தொபியாவின் ஆவியே, ஆமென், ஹல்லேலூயா, கேஷும் ஆவியே, இயேசுவின் நாமத்தினால் எங்களை பரியாசம் பண்ற, எங்களை நிந்திக்கிற இந்த காரியம் என்ன, நீ செய்யறதெல்லாம் நடந்துருமா, நீ கலகம் பண்றியா அப்படின்னு பேசுகிற ஆவிகளே, ஆவிகளே, எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறு. எங்கள் கர்த்தர், எங்கள் பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். சொல்லுங்க, உங்க வீட்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கு, கைகூடி வர பண்ணுவார். ஆமென். கைகூடி வர, வாயை கொஞ்சம் தரங்க. ஆமா, அப்படியே ஸ்கிரீனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காதீங்க. கண்ணை மூடி கையை உயர்த்தி காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், ஷபாலோஹோ லரஹாதரோஹோ, காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர். ஆமென். அவருடைய ஊழியர்களாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். ஆமென். ஒரு மனப்பாட்டின் ஆவியின் கர்த்தர், ஒரு மனப்பாட்டை கொடுக்கிற கர்த்தர். ஆமென், ஆமென். எந்த காரணத்தை முன்னிட்டோம், சன்பலாத்து தொபியாவுக்கு எருசலேமில் இடம் கிடையாது. ஆமென். அவனுக்கு எந்த ஒரு கனெக்ஷனே இருக்கக்கூடாது. சன்பலாத்து தொபியாவுக்கு உங்க வீட்டுக்குள்ள கனெக்ஷன், பரியாசம் பண்ணுகிற ஆவி உங்க வீட்டுல இருக்கக்கூடாது. கேலி பண்ற ஆவி, கிண்டல் பண்ணுகிற ஆவி, கமெண்ட்ஸ் கொடுக்கிற ஆவி, குறை சொல்லுகிற ஆவி, எல்லாம் காசிப் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தில் எங்க வீட்டுக்குள்ளேயோ, எங்க ஊழியத்திலேயோ, எங்க பிசினஸ்லயோ, எங்க பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது. ஷாலே மேஹேல் மாரா ஹூலாபா ஷாந்தாராபா ஹமாரா ஹபாதாராஹா. கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் ஆவியை ஆண்டவரே ஜெபிக்கிற எங்களுக்கு தாரும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த விசுவாசத்தின் ஆவியை ஆண்டவரே உடையவர்களாக இருந்து நாங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறபடியால் எங்கள் காரியங்கள் வாய்க்க பண்ணும். அப்பா, இப்பொழுது ஆண்டவர் பாரத்தோடு என்னோடு இந்த சத்தம் யார் யார் காதுல விழுகிறதோ, ஸ்கிரீன்ல யார் யார் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, எனக்கு யார் யாருன்னே தெரியாது, எத்தனை ஆயிரங்கள் தெரியாது, எந்த மாவட்டம் தெரியாது, எந்த மாநிலம், எந்த கிராமம், எந்த தேசம், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா ஆண்டவரே. ஆனால் ஒன்று தெரியும், அந்த வீட்டுக்குள்ளே தேவ சத்தம் கேட்கிறது, அந்த வீட்டுக்குள்ளே என் தேவன் உலாவுகிறார், நிந்தை புரட்டப்படுகிறது. சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். இயேசுவின் நாமத்தில் எழும்புவோம், எழுந்து கட்டுவோம். ஆமென். கணவன் மனைவி பிள்ளைகளாய் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் மகிமையான காரியத்தை இந்த உபவாச நாட்கள்ல செய்யுங்க. இனிமே தாமதிக்காதீங்கப்பா, அப்பா தாமதிக்காதீங்கப்பா, காரியத்தை கைக்கூடி வர பண்ணுங்கப்பா. எந்தெந்த விஷயத்துல உங்களுடைய பிள்ளைங்க தாமதிக்காதீங்கன்னு சொல்றாங்களோ அதை கேட்டுருங்கப்பா. இயேசுவின் நாமத்துல கட்டிகள் மறையட்டும், எல்லா பிளட் சம்பந்தமான காரியங்கள் சுகமாகட்டும், டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு எல்லாம் சீராக இயங்கட்டும், எல்லா விதமான தேவையற்ற காம்ப்ளிகேஷன், கன்ஃபியூஷன் சரீரத்தை விட்டு வெளியேறட்டும், எல்லா மரண ஆவிகள், எல்லா பொல்லாத மரண பயங்கள், வீட்டை குறித்த எதிர்காலத்தை குறித்த பயங்கள் நீங்கட்டும். உமக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் ஜெபித்தது கொஞ்சம், நீங்க செய்த அற்புதம் அநேகம். உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் தெய்வீக சுகம் வரட்டும். ஆண்டவர், விற்கப்படாத நிலங்கள் விற்கப்படட்டும், சரியான காரியங்கள் கூடி வரட்டும், அதிகாரிகள் ஒத்துழைக்கட்டும், ஆச்சரியமான தகவல் வரட்டும், ஆச்சரியமான தகவல் வரட்டப்பா. உமக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாகட்டும். திருமணங்கள் நடக்கட்டும், வீடுகளில் நல்ல காரியங்கள் அடிக்கடி நடக்கட்டும்.
இதை நிமித்தம் நாம மகிமைப்படட்டும். பிள்ளைகள் வேதத்தோடு ஆலயங்களுக்கு செல்லட்டும், குடும்பமாய் ஜெபிக்கட்டும், சமாதானம் வீட்டுக்குள்ளே வரட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தையும் ஒரு விடுதலை, கட்டுகள் அறுக்கப்பட்டுருச்சு. அதனால நல்ல கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. நல்ல கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் நல்ல உற்சாகமாய் பாட போகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பாடலாமா? உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தாமக்கென்று பிரித்தெடுத்து நம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தாமக்கென்று பிரித்தெடுத்து நம் மகிமையால் நிரப்பிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் தூயவன் அவர், உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் தூயவன் அவர், உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நல்ல உற்சாகமாய் பாடுவோம். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்கள் காரியங்கள் வாய்க்கும். நெகட்டிவ் தாட்ஸை உடனே அந்த சிந்தையில கை வச்சு ஒரு டெலீட் பண்றேன், எரைஸ் பண்றேன், துரத்துற இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நேரத்தில் சகலமும் நடக்கும். காட்ஸ் டைம் இல்லையா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சித்தமானால் நாளை காலையில் அனுதினமும் ஆவியான ஒரு 5:30 மணி விட்டுறாதீங்க. 5 minutes as usual 5:30 நம்ம நாளைக்கு மாலை சந்திக்கலாம். God bless you.